1970களின் தொடக்கத்தில் இமயமலை உச்சியில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு சிறிய நாடு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தது, பூட்டான். அப்போது இளம் வயதில் 16 வயதில் அரியணை ஏறிய 4ஆம் ஜிக்மே சிங்கே வாங்சுக் என்ற மன்னர் உலக நாடுகள் அனைத்தும் பேசிக்கொண்டிருந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், அதாவது பொருளாதார வளர்ச்சி என்ற அளவுகோலை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினார். நமது நாட்டின் வளர்ச்சியை பணத்தால் மட்டும் அளக்க வேண்டுமா? மக்கள் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்பதை ஏன் அளக்கக்கூடாது? அவர் உடனடியாக ஒரு புதிய கருத்தை அறிவித்தார். கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ், தேசிய மகிழ்ச்சி அளவு. பூட்டானின் அரசு இதை வெறும் வார்த்தையாக விடவில்லை. அவர்கள் 4 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டு நாட்டை நடத்த ஆரம்பித்தார்கள். நல்ல ஆட்சி, நிலையான பொருளாதார வளர்ச்சி, கலாச்சார பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. பள்ளிகளில் தியானம், இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, சமூகத்தில் அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மை, இவை அனைத்தும் சட்டமாகவும் கொள்கையாகவும் மாறின. இந்த சிறிய நாட்டின் இந்த பைத்தியக்கார யோசனை உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு 2011இல் பூட்டான் பிரதமர் ஜிக்மே தின்லே ஐநாவில் இதை முன்வைத்தார். அதன் விளைவாக 2012 ஜூலை 12 அன்று ஐநா பொதுச்சபை ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியது. மகிழ்ச்சி என்பது மனிதர்களின் அடிப்படை லட்சியம். போர், வறுமை, சுற்றுச்சூழல் அழிவு இல்லாத உலகமே உண்மையான மகிழ்ச்சி. அதனால்தான் மார்ச் 20 அன்று சர்வதேச மகிழ்ச்சி தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று 193 நாடுகளும் இதை அங்கீகரித்துள்ளன. இந்த கதை நமக்கு சொல்வது என்னவென்றால், ஒரு சிறிய நாட்டின் ஒரு தைரியமான யோசனை கூட உலகம் முழுவதும் மகிழ்ச்சியை பற்றிய பார்வையை மாற்றி கோடிக்கணக்கான மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் என்பதுதான். பூட்டான் போல நாமும் சொல்லலாம், மகிழ்ச்சி என்பது பணம் அல்ல, அது நம்மோடு இணைந்து வாழும் அமைதி, அன்பு, இயற்கை. இன்று மார்ச் 20. உங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள், பகிருங்கள், பரப்புங்கள். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.